நமசிவாய. இப்ப குலதெய்வ வழிபாடின் முக்கியத்துவம், குலதெய்வம்னா என்ன, இந்த வழிபாடு, இதை பத்தி பலர் சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம அதனுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி அது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் இப்ப உங்ககிட்ட சொல்றோம். எப்படின்னா, இது ஒரு அன்பர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. இப்ப இந்த குலதெய்வம் அப்படின்னு வழிபடுறோமே எதுக்கு? இப்ப வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல போய் இருக்க, அந்த ஊர்ல போய் நம்ம எதுக்கு வழிபடணும்? அவங்களோட நம்ம ஆத்மாத்மா வழிபடுறதா இருந்தா நம்ம வீட்டிலேயே வச்சு வழிபடலாம். கண்டிப்பான முறையிலே வீட்டிலே வைத்து வழிபடலாம், எந்தவித குறையும் கிடையாது. வீட்டிலே வைத்து தினசரி குலதெய்வத்தை வழிபட்டு வரலாம். ஆனா அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போவது, அங்கே போய் வழிபடுவது அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நாம நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய தந்தையுடைய தந்தை, இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பலர் வழிபட்டு இருப்பார்கள் இந்த தெய்வத்தை. அப்ப இந்த தெய்வத்தை இந்த தெய்வம் நம்மளுக்கு ஒரு குலதெய்வம் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இத குலதெய்வம் அப்படின்னு நம்ம அந்த குலதெய்வத்தை நம்ம அமைச்சிடுறோம். அப்ப அந்த குலதெய்வத்துடைய டியூட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை காப்பாற்றுவது. இவ்வளவு மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறார்கள், இவர்களை நாம் காப்பாற்றுவது நம்முடைய வேலை அப்படின்றது குலதெய்வத்துக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்குது குலதெய்வம். இந்த இவ்வளவு பீப்புளை காப்பாத்துவோம் அப்படின்னு. இப்ப நம்ம தாய் தந்தையர்கள் ஆகட்டும், நம்ம அவங்க நன்றாக சம்பாதித்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு நம்மளை ஒரு பெரிய இதா பண்ணி நம்மளை ஒரு லண்டன், கனடா அந்த மாதிரியான இடங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போறோம், அங்க போயிட்டு பார்த்தோம்னா நல்லா சம்பாதிக்கிறோம், அம்மா அப்பா கூட டெய்லி பேசுறோம், வாட்ஸ்அப்ல பேசுறோம், ஸ்கைப்ல பேசுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுறோம், டெய்லியே பேசிட்டே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அருகாமையில் இருப்பதுதான் இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல. அப்ப இந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்கள வருஷம் பார்க்கணும் என்ற அவசியம் என்ன? அப்படி நம்ம பணம் வேணும்னா அவன் பணம் அனுப்பிடுறோம், அதை பத்தியும் இல்ல அப்படின்ற மாதிரியான அவசியம் என்ன அப்படின்னும் போது, அப்போ அந்த தாய் தந்தையின் மனம் என்ன வித ஒரு பாடுபடும். இயர்லி ஒன்ஸ் கூட பார்க்க முடியல, அந்த ஒரு அருகாமை இல்லைன்னு. என்னதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்கணும்ன்ற ஒரு லெவல் தான் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க நேர்ல வரீங்க, தாய் தந்தையரை பார்க்க வரும்பொழுது ஏதாவது அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயங்களை வாங்கி வருகிறீர்கள், நேரில் அவர்களை பார்க்கிறீர்கள், அவர்களோட கொஞ்ச நாள் இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு குளிரும், அது எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே விஷயம் தான் குலதெய்வத்திடமும். குலதெய்வத்தை எங்கிருந்து வேணாலும் வழிபடலாம், குலதெய்வம் உங்களை எதுவும் செய்துவிடப் போவதில்லை. அதே நேரத்திலே எங்கிருந்து நீங்கள் வழிபட்டாலும் உங்களுக்கு உண்டான பிளெஸிங்ஸ் குலதெய்வத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்திலே குலதெய்வத்தை தேடி நீங்கள் போகிறீர்கள். அவர்களை எந்த ஊர்ல இருந்தாலும், அவங்களை நீங்க எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, எந்த இந்திய மாநிலத்தில எந்த வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை தேடி போறீங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ஒரு சிக்னிபிகன்ஸே ரொம்ப தனி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நார்மலா நீங்க எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபடுறீங்க, அதாவது ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்தில் இருக்கீங்க, அப்ப நிறைய தெய்வத்தை வழிபடுறீர்கள், அவர்களிடம் கதறுகிறீர்கள், இருந்தாலும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே குலதெய்வத்திடம் போனீங்கன்னா நீங்க டிமாண்ட் பண்ணலாம். இப்ப எப்படி இப்போ அம்மா அப்பாட்ட இருக்கீங்க, அப்ப அம்மா அப்பாட்ட இருக்கும்போது நம்ம கிட்ட பணம் தேவைப்படுது, அர்ஜென்டா ஏதாவது பணம் தேவைப்படுது, அம்மா அப்பா வீட்டுல வச்சிருக்காங்க, கண்டிப்பா எனக்கு கொடுத்துதான் ஆகணும், நம்ம கேட்டு வாங்க முடியும். அவங்க இல்லப்பா நான் வேற சேவிங்ஸ் வச்சிருக்கேன், இல்ல எனக்கு கூட நீ கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கலாம். அது மாதிரி நம்ம குலதெய்வத்திடம் நாம் சண்டை போடலாம். நீதான் இட் இஸ் யுவர் டியூட்டி டு டூ தட், நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று நாம் கதறலாம். அப்படி நாம செய்யும் பொழுது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும், இது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்மளுக்கு அசைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வமானது கண்டிப்பான முறையிலே நீங்கள் நேரில் போய் கெஞ்சி கதறி அழும் பொழுது உங்களுடைய எவ்வித கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை துடைத்தெறிந்து விடுவார். அதனால எந்த ஒரு விதத்தையும் நம்ம எங்கேயோ இருக்கோமே அப்படி நம்ம எப்பாவது ஒரு போனா போதும் அப்படின்னு இல்லாம இயர்லி ஒன்ஸ்ங்கிறது ஒரு மினிமம் ரிக்யர்மெண்ட். உங்களால நினைச்ச போதெல்லாம் போயிட்டு வரலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான குலதெய்வத்தை தேடி நீங்கள் போயிட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வாழ்வில் உணர்ந்திருப்பீர்கள். இது மாதிரி நம்ம போயிட்டு பார்க்கும்போது குலதெய்வத்திற்கு உகந்த அந்த கோயில்ல அந்த குலதெய்வத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்து குலதெய்வ வழிபாடை உங்களால நினைக்கும் போதெல்லாம் செய்யலாம். இது ஒரு கடமை அப்படின்ற மாதிரி இல்லாம, நாம நம்ம தாய் தந்தையரை தேடி ஓட வேண்டும். ஒரு பாசத்திலே வருஷத்துல எங்க இருந்தாலும் நம்ம அவங்களை தேடி போறோம். அதாவது நம்ம கூடயே இல்லாதவர்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு நினைப்பாக நினைத்துக் கொண்டு குலதெய்வத்தை அன்புடனும் காதலுடனும் தேடி ஓடி போனீங்கன்னா கண்டிப்பான முறையிலே உங்கள் வாழ்வு சிறக்கும், உங்கள் சந்ததி செழிக்கும். நமசிவாய.